அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வருகிற வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதி என்று நாம் ஹஜ்ஜி பெருநாளை அடையவிருக்கிறோம். இந்த பெருநாளை பற்றியும் அதற்கு முன்னர் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றியும் அறிந்து கொள்வது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஹஜ்ஜி பெருநாளைக்கு முதல் நாள் அரஃபாவுடைய தினத்திலே நோன்பு நோற்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். அதாவது வியாழக்கிழமை என்று நாம் நோன்பாளிகளாக இருக்க வேண்டும். இந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்பதை பற்றி நமக்கு மத்தியிலே ஒரு குழப்பம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன குழப்பம் என்றால், அரஃபா நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்க சொன்னார்கள். அரஃபா என்பதே ஒரு மைதானத்தினுடைய பெயர். அங்கே மக்கள் எல்லாம் என்றைக்கு குழுமுகிறார்களோ அன்றைக்குத்தான் அரஃபாவுடைய நாள், அன்றைக்குத்தான் நாம் அரஃபாவுடைய நோன்பை வைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து புதிதாக மக்கள் மத்தியிலே முன்வைக்கப்படுகிறது. அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செயல் விளக்கம் தந்தார்கள் என்பதை அறியாத காரணத்தினால் இந்த வாதம் முன்வைக்கப்படுகிறது. அதாவது சவுதி அரேபியாவில் இருக்கிற அரஃபா மைதானத்திலே அவர்கள் என்றைக்கு ஹாஜிகள் எல்லாம் அரஃபாவிலே கூடுகிறார்களோ அந்த நாள் நமக்கு பிறை 8ஆக இருக்கலாம், அல்லது சில பகுதிகளில் 10ஆக இருக்கலாம். அவர்கள் என்றைக்கு கூடுகிறார்களோ அன்றைக்குத்தான் நாம் நோன்பு நோக்க வேண்டும். சவுதியில என்றைக்கு 10வது நாள் வருகிறதோ அன்றைக்குத்தான் நமக்கு பெருநாள் என்ற ஒரு கருத்தை சமீப காலத்திலே முன்வைக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தான் ஹஜ் செய்திருக்கிறார்கள். அந்த ஹஜ்ஜுக்கு சென்ற அந்த ஆண்டில் அவர்கள் அரஃபாவுடைய நோன்பு வைக்கவில்லை. ஏன்னா ஹாஜிகள் வைக்கக்கூடாது என்று தடை இருக்கிறது. மீதி ஆண்டுகள் எல்லாம் அவர்கள் மதீனாவில் தான் இருந்தார்கள். அப்ப மதீனாவில் இருந்து கொண்டு அவர்கள் அரஃபா நோன்பு வைப்பதற்கு மக்காவிலே அரஃபாவில் என்றைக்கு கூடுகிறார்கள் என்பதை அறிந்து அவர்கள் நோன்பு வைத்தார்களா, அல்லது மதீனாவில் இருந்து கொண்டு பிறை 1, 2, 3 என்று கணக்கிட்டு 9 வரக்கூடிய நாளில் நோன்பு வைத்தார்களா? இதை அறிந்து கொள்ள வேண்டிய வேண்டும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் சொல்லுகிற வாதம் உண்மை என்று வைத்துக் கொண்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? துல்ஹஜ் பிறை முதல் பிறையை பார்த்தவுடனே 2 நபர்களை பிடித்து நீங்கள் உடனே மக்காவுக்கு போங்கள், அங்கே 9வது நாள் என்னைக்கு வருகிறது என்று பாருங்கள், என்றைக்கு அவர்கள் எல்லாம் அரஃபாவிலே கூடுகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு உடனே என்னிடத்தில் வந்து தகவல் தாருங்கள், அந்த நாளிலே நானும் நோன்பு நோக்க வேண்டும், மக்களுக்கும் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்தார்களா? அதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்தார்களா? செய்யல. அப்ப அவங்க கையில் ஆட்சி இருக்கிறது, மக்காவும் அவங்க ஆளுகையின் கீழ் வந்து விட்டது. அந்த நேரத்தில் அவர்கள் ஏற்கனவே ஒரு ஏற்பாடு செய்திருந்தால் மக்காவுல இருந்து பிறை பார்த்த செய்தியை கொண்டு வந்து மதீனாவுல 2 நாள்ல கொண்டாந்து சேர்த்திட முடியும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவில் நோன்பு நோக்க சொன்னார்கள் என்ற, அரஃபா நாளில் நோன்பு நோக்க சொன்னார்கள் என்ற செய்தியை மாத்திரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நாம் அதற்கு எப்படி செயல் வடிவம் கொடுத்தார்கள் என்பதை நம்ம கவனிக்க மறந்துடுறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்த 9 ஆண்டு காலம் மதீனாவில் இருந்துதான் அரஃபா நாளை அவர்கள் சந்திக்கிறார்கள். அந்த நாட்களில் அவர்கள் நோன்பு எப்படி நோற்றார்கள்? அன்றைக்கு அறிந்து கொள்வதற்கு மக்காவிலே எப்போது கூடுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தும் அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தவில்லை. இப்ப என்ன நமக்கு அதிலிருந்து சொல்ல வருகிறார்கள் தெரியுமா? அரஃபா நாள் என்பதற்கு 9வது நாள் என்றுதான் அர்த்தம். மக்காவில் கூடக்கூடியவர்கள் வந்து அன்றைக்கு அவர்கள் 9வது நாளாக இருந்தால் அவர்கள் கூடிவிட்டு போகட்டும், நமக்கு 9வது நாள் என்றைக்கு வருகிறது அதுதான் அரஃபாவுடைய நாள் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்முறை மூலமாக நமக்கு தந்த விளக்கம். அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் காலத்தில் ஒருவரை அனுப்பி அந்த செய்தியை அறிந்து கொள்ள வாய்ப்பு இருந்தும் கூட அந்த வாய்ப்பை பயன்படுத்தல என்று சொன்னா நம்ம எப்படி இங்கே மக்காவில் கூடுறதை பார்த்து விட்டு நம்ம வந்து அதை வைக்கிறது? அது சுன்னத்துக்கு மாற்றம். எந்த சவுதியுடைய அடிப்படையை வைத்துக் கொண்டு இந்த வாதத்தை வைக்கிறார்களோ அவங்க கூட ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். அரஃபா நாள் என்பது உங்களுக்கு எப்போது 9வது நாள் வருகிறதோ அதுதான் அரஃபாவுடைய நாள். இங்க ஹாஜிகள் கூடுறதை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, முடிவு செய்யக்கூடாது என்று அவங்க கூட ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். இது போக
ஒரு சம்பவத்தையும் நம்ம இதுக்கு சான்றாக நம்ம கொள்ளலாம். இது ஒரு ஆதாரத்திற்காக உள்ளது இல்லை. நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தந்திருக்கிற விளக்கம் இது. என்ன விளக்கம் என்று சொன்னால், மஸ்ரூக் என்பவர் ஒரு தாபி. அவர் ஆயிஷா நாயகிடம் வழியாக நிறைய ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார். இந்த மஸ்ரூக் என்ற அந்த தாபி ஆயிஷா நாயகி அவங்க வீட்டுக்கு வர்றாரு அரஃபாவுடைய நாளில. அரஃபாவுடைய நாளில் வரும் பொழுது அவர் நோன்பு வைக்காம வர்றார். அரஃபாவுடைய நாளில் எல்லாரும் நோன்பு வச்சிருக்கிறாங்க. மஸ்ரூக் என்பவர் மட்டும் நோன்பு வைக்காம வர்றார். அவர் நோன்பு வைக்கலங்கிற விவரம் ஆயிஷா நாயகிக்கு தெரியுது, உலகத்துக்கே தெரியுது, மக்களுக்கே தெரியுது. மஸ்ரூக் நோன்பு வைக்கல, அரஃபா நாளில் நோன்பு வைக்க வேண்டிய அந்த நாளில் அவர் நோன்பு வைக்கல என்ற செய்தி தெரிகிறது. உடனே ஆயிஷா நாயகி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவர் வீட்டுக்கு வந்த உடனே இவருக்கு மாவு பணியாரத்தை கொடுங்க, மாவை தயார் பண்ணி கொடுங்க, அதுல நல்லா இனிப்பை போட்டு கொடுங்க, அதிகமா இனிப்பை போடுங்க அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அவங்க கிண்டலா சொல்றாங்க, அதான் நோன்பு வைக்கக்கூடிய நாள்ல நீ நோன்பு வைக்காம வந்திருக்கிற இல்லையா அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக வேண்டி நல்ல இனிப்பை போட்டு இவர் கொடுங்கப்பா, நல்லா சாப்பிடட்டு அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நோன்பு வைக்கிற நாளில் நோன்பு வைக்காம வந்திருக்கிறார் இவரு அப்படின்னு அர்த்தம். உடனே மஸ்ரூக் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவர் ஒரு விளக்கம் தர்றாரு ஆயிஷா நாயகி கிட்ட. என்ன விளக்கம் தர்றாரு தெரியுமா? நமக்கு இது 9வது நாள் அரஃபா நாள், ஒருவேளை இது 10வது நாளா இருந்தால் மக்காவுல பெருநாள் ஆயிருமே, பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்கிறது ஹராம் ஆயிருமே. அரஃபாவுடைய நோன்பு சுன்னத்து என்று சொல்லி நம்ம இன்னைக்கு நோன்பு வச்சோம்னு சொன்னா, இன்னைக்கு மக்காவுல 10வது நாளா இருந்துச்சுன்னு சொன்னா அது பெருநாள். பெருநாள் தினத்தில் நோன்பு வைத்த குற்றம் வந்துருமே, அதுக்கு தான் நான் நோன்பு வைக்கலங்கிறார். அதாவது அரஃபா நாள்ல நோன்பு வைக்கிறது சுன்னத்து, பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்கிறது ஹராம் ஆயிடுச்சுங்க. இப்ப மதீனாவில் உள்ள மக்கள் என்ன பண்றாங்க, அவர்களுக்கு 9வது நாள் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு நோன்பு வச்சு விட்டாங்க. மஸ்ரூக்குங்கிறவர் என்ன பண்றாரு, அவர் இவங்க சிந்திச்ச மாதிரி சிந்திக்கிறார். இவ புதுசா ஒரு கருத்து எடுத்து வைக்கிறாங்களே, இவங்க மாதிரி திங்க் பண்ணி என்ன பண்றாருன்னு கேட்டா, மக்காவில் இன்னைக்கு என்ன நமக்கு தெரியல, டெலிபோன் வசதி இல்ல, அப்ப கேட்டு அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்ல. அப்ப மக்காவில் ஒருவேளை இன்னைக்கு பெருநாளாக இருந்து விட்டால், 10வது நாளாக இருந்து விட்டால், 10வது நாள்ல நோன்பு வச்ச குற்றம் வந்துருமே அப்படின்னு ஒரு காரணத்தை ஆயிஷா நாயகி கிட்ட அவர் விளக்குறார். நான் ஏன் நோன்பு வைக்கலன்னு கேட்டா, இன்னைக்கு பெருநாளா இருந்தா என்ன பண்றது? அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மகனே அப்படி கிடையாது, நீ விளங்குனது தப்பு. நம்ம என்னைக்கு நோன்பு பெருநாள் முடிவு செய்யறோமோ அதான் நமக்கு நோன்பு பெருநாள். நம்ம என்னைக்கு ஹஜ்ஜி பெருநாள் முடிவு செய்யறோமோ அதான் நம்முடைய ஹஜ்ஜி பெருநாள். நீ நினைக்கிறது தப்புப்பா அப்படின்னு விளக்கிறாங்க. அப்ப நமக்கு நாளைக்கு தான் ஹஜ்ஜி பெருநாள். ஆயிஷா நாயகி சொன்ன அர்த்தம் என்னன்னு கேட்டா, நமக்கு மதீனாவில் உள்ள மக்களுக்கு நாளைக்கு தான் ஹஜ்ஜி பெருநாள். நாளைக்கு ஹஜ்ஜி பெருநாள் சொன்னா இன்னைக்கு அரஃபாவுடைய நாள். இதைத்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணுமே தவிர மக்காவில் உள்ளவங்க கூடினாங்களாங்கிற மேட்டர் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க ஆயிஷா நாயகி. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செயல் விளக்கத்துக்கு ஏற்ப ஆயிஷா நாயகியுடைய அந்த நடவடிக்கை அமைந்திருக்கிறத பார்க்கிறோம். அதனால இந்த அரஃபா நோன்பு என்பது நீங்கள் இன்றைக்கு இரவு சகர் வைத்து நாளைக்கு நீங்கள் நோம்பாளிகளாக இருக்கணும், நாளை மறுநாள் பெருநாளை கொண்டாடணும், அதுதான் முறையே தவிர சில பேர் தவறான ஒரு விளக்கத்தை வைத்துக் கொண்டு 8வது நாள்லயே நம்முடைய 8வது நாள் இன்றைக்கு சவுதியில 9வது நாள் அமைந்திருக்கிறது, அதை விளங்காம என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்காக வேண்டி இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அரஃபா நோன்புடைய சுன்னத்து இன்றைக்கு இரவு நோன்பு வைப்பதுதான் சுன்னத்து என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது பெருநாளைக்கு முந்தி செய்யற விஷயம். அடுத்து பெருநாள் தினத்தில் செய்யற பல விஷயங்களை நம்ம அமுல்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த விஷயங்கள்ல நம்ம குறை செய்யறோமோ அதுகளை மட்டும் நம்ம நினைவுபடுத்துவோம். பெருநாள் தொழுகை என்பது நம்ம அதனுடைய நேரம் ரொம்ப முக்கியமானதுங்க. பெருநாள் தொழுகையை நம்ம சில ஊர்களில் போனா 10 மணி 11 மணிக்கெல்லாம் தொழுகிறார்கள், 9 மணிக்கெல்லாம் தொழுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அவ்வளுமான் அபுதோமின் யோமினா ஹாதா அன்னு சல்லிய, இன்றைய தினத்திலே பெருநாள் தினத்திலே முதல் செய்யற காரியம் தொழுகைதான். அப்ப பெருநாள் தினத்திலே சுபு தொழுது முடிச்சிட்டோமா, அடுத்த உடனே செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டா சுபு பெருநாள் தொழுகை தொழுவதுதான் என்று சொல்கிறார்கள். அப்ப பெருநாள் தொழுகை என்பது முதல்ல ஒரு மனிதனுடைய அன்றைய காலை பொழுதுல செய்கிற முதல் காரியமா இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற ஹதீஸ் புகாரியில 898வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி 903வது ஹதீஸ்லயும் இருக்கிறது. அப்ப பெருநாள் தினத்துல லேட் பண்ணாம நம்ம அந்த தொழுகை நிறைவேற்றணும். அன்னைக்கு சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள், 10 மணி வரைக்கும் சாப்பிடாம இருந்து பெருநாள் தொழுதுட்டு அப்புறமேல் குர்பானி கொடுத்து சாப்பிடுறதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பெருநாள் தொழுகையில அடுத்து செய்யற மிஸ்டேக் என்னன்னா, ஒரு 7 மணிக்கெல்லாம் தொழ ஆரம்பிச்சிடணும்.
8, 7 கொண்டு வந்து 7 மணிக்கெல்லாம் அந்த தொழுகையை முன்கூட்டி கொண்டு வர்ற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். அதான் சரியான சுன்னத்தாக இருக்க முடியும். இரண்டாவதாக உள்ள மேட்டர் என்னன்னு கேட்டா, பெருநாள் தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை கூட தங்களுடைய வாழ்க்கையில ஒரு தடவை கூட மதீனாவுக்கு போய் 20 பெருநாள் உங்களுக்கு வந்திருக்கு. 10 வருஷம் இருந்திருக்கிறாங்க. வருஷத்துக்கு 2 பெருநாள், 20 பெருநாள். இந்த 20 பெருநாள் தொழுகையில ஒரு பெருநாள் தொழுகையாவது பள்ளிவாசல்ல தொழுதாங்களான்னு கேட்டா தொழவே இல்லை. எங்க தொழுதாங்க? அதுக்குன்னு ஒரு திடல், முசல்லாங்கிற பேர்ல ஒரு திடல் வைத்திருந்தார்கள். அந்த ஓபன் பிளேஸ் திடல்ல தான் அவங்க தொழுகை நடத்தியிருக்கிறாங்களே தவிர பள்ளி வாசல்ல நடத்தினதே கிடையவே கிடையாது. ஆனால் இன்னைக்கு பார்க்கிறோம், மார்க்கத்தின் பெயரால சில ஊர்களில் ஈதுகான் வைத்திருக்கிறார்கள், பெருநாள் தொழுகைக்கான மைதானம் என்று வைத்திருக்கிறார்கள். அது வரவேற்கத்தக்க ஒரு சுன்னத். பெரும்பாலான ஊர்களில் பள்ளிவாசலுக்குள்ளதான் பெருநாள் தொழுகை நடத்துகிறார்கள். இது நபி வழிக்கு மாற்றம். இன்னும் சொல்ல போனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜித் நபவி பள்ளி இருக்குத, அது நம்ம பள்ளியை தொழுகிற 10,000 தொழுகைக்கு சமமானதுங்க. அந்த சாதாரண பள்ளி மாதிரி இல்ல. 3 பள்ளிக்கு தனிச்சிறப்பு இருக்கு இஸ்லாத்துல. ஒன்னு மஸ்ஜிதுல் ஹராம், இன்னொன்னு மஸ்ஜித் நபவி, இன்னொன்னு பைத்துல் முகத்தஸ். இந்த 3 பள்ளிகள்ல இரண்டாவது அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவிங்கிற பள்ளிவாசல். இந்த பள்ளியில தொழுதா நன்மை கூட தானே. அங்க 2 ரக்காத் தொழுதோம்னா நம்ம 20,000 ரக்காத் தொழுத மாதிரி நன்மை கிடைக்குங்க. அவ்வளவு நன்மை இருந்தும் கூட வேண்டுமென்று பள்ளிவாசலை தவிர்த்துட்டு திடலுக்கு வர்றாங்க. பெருநாள் தொழுகையில பள்ளியில் தொழுவதற்கு கூடுதல் நன்மை தரக்கூடிய பள்ளிவாசல் வைத்திருந்தும் கூட அங்கே தொழாமல் திடலுக்குத்தான் பர்பஸா வந்தாங்கன்னு சொன்னா நம்ம அதை ரொம்ப கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து வெளியில திறந்த வெளியில திடல்ல தான் தொழ வேண்டும். அதுதான் சுன்னத்து என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடல்ல தொழுதார்கள் என்பதற்கு நிறைய ஹதீஸ் ஆதாரம் இருக்கிறது. உதாரணத்துக்கு புகாரியில 903வது ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். இது நம்ம மக்கள் விட்டு இருக்கிற ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. இப்பவும் குடிமொழிக்கு போய்விடவில்லை. இப்ப கூட முடிவு செய்யலாம், நம்ம பெருநாள் தொழுகை ஏதாவது ஓபன் பிளேஸ் ஊர்ல இருக்கத்தான் செய்யும். விளையாட்டு திடல் இருக்கும், மீட்டிங் போடுற இடம் இருக்கும், பொதுவான இடங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடங்கள்ல போய் தொழுவதுதான் பெருநாள் தொழுகையுடைய சரியான சுன்னத் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த பெருநாள் தொழுகையில ஜமாத்து தொழுகை பெண்களுக்கு கட்டாயம் கிடையாது. ஜும்மாவோ ஜமாத்துக்கோ வரணும்னு அவசியம் கிடையாது. வந்தா தடுக்க கூடாது இருக்கிறது. ஆனால் பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் பெண்களும் கம்பல்சரியா வரணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போடுறாங்க. இந்த சுன்னத்தை நம்ம 95% ஊர்களில் புறக்கணிக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆர்டர் பண்றாங்கன்னு கேட்டா, முசல்லாவுக்கு, அதாவது பெருநாள் தொழுகை நடத்தப்படுகிற திடலுக்கு பெருநாள் தினத்திலே மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிற பெண்கள் உள்பட அனைத்து பெண்களும் அந்த திடலில் ஆஜராக வேண்டும். மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிற பெண்கள் தொழாமல் ஒதுங்கி உட்கார்ந்து கொள்ள வேண்டும். மற்றபடி பயான்கள்ல பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் மற்ற பெண்கள் எல்லாம் எல்லாரோடையும் சேர்ந்து தொழ வேண்டும் என்று ரசூல் ஆர்டர் போடுறாங்க. இது எங்க இருக்குன்னு கேட்டா நிறைய இடங்கள்ல. புகாரியில 313வது ஹதீஸ பாருங்க, 338 பாருங்க, 918, 921, 927, 928, 1542 இதெல்லாம் புகாரியில இந்த ஹதீஸ் எடுத்து பாத்தீங்கன்னா பெண்களும் கண்டிப்பா வரணும்னு உத்தரவு போடுறாங்க. நம்ம என்ன பண்றோம், பள்ளிவாசல்ல வைக்கிறது ஒரு சுன்னத்துக்கு மாற்றம். அதை பெண்கள் வருவதற்கான எந்த ஏற்பாடும் செய்வதில்லை, ஊக்குவிப்பதில்லை. அவங்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்யாம என்ன செய்யணும், சில ஊர்ல ஏமாத்துற மாதிரி பெண்களுக்குன்னு தனியா ஒரு ரூம்ல உட்கார்ந்து தொலை வச்சு அனுப்பிட்டு இருக்காங்க. பெருநாள்ங்கிறது எல்லாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருமாக சேர்ந்து போய் தான் தொழணுமே தவிர பெண்களுக்கு தொழுகையை மறுத்தார்களே. ஆனால் ரசூல் இன்னும் சொல்ல போனா ஜும்மாவுக்கு கூட வற்புறுத்தாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு கண்டிப்பா பொம்பளைங்க வந்து ஆகணுங்கிறாங்க. பெண்களுக்கு கட்டாயமா வந்தாக வேண்டிய ஜமாத்து தொழுகை ஒன்று இருக்குன்னு சொன்னா அது பெருநாள் தொழுகை தான். மாதவிடாய் ஏற்பட்டவங்களும் வரணும்னு சொல்வதன் மூலமாக அந்த சந்தோஷத்துல பங்கு பெறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எல்லாரையும் மாறி நம்மள அன்னைக்கு புத்தாடை அணிஞ்சு எல்லாரும் மாறி 4 நல்ல விஷயங்களை கேட்கணுங்கிறதுக்காக வேண்டி அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த ஒரு சுன்னத்தை நம்ம பேண வேண்டும். இப்போது கூட ஏற்பாடு செய்யலாம். இது திடல்ல இருந்தா தான் சாத்தியமாகும். அது கூட இந்த மாதவிடாய் பெண்கள் வரணுங்கிறாங்களே, அதுக்கு தாங்க பள்ளியே மாத்துறாங்க. பள்ளிவாசல் இருந்தா பெண்கள் மாதவிடாய் பெண்கள் வர இயலுமா? வர இயலாது. திடல்னு சொன்னா வந்துடலாம். அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அதுக்காக கூட இந்த திடல் என்பதை பர்பஸா அவங்க தேர்ந்தெடுத்திருக்கலாம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த பெருநாள் தொழுகைக்கு போகும்போது நிறைய பேர் வேண்டுமென்று இல்லை, தெரியாத காரணத்தினால் அவங்க கடைப்பிடிக்காத ஒரு சுன்னத்து இருக்கிறது. என்ன சுன்னத்து என்றால், பெருநாள் தொழுகைக்கு போறோம்ல, போகும்போது கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும் எந்த ரூட்ல போறோம்னு சொல்லி. வரும்போது வேற ரூட்ல வரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பெருநாளா இருந்தாலும் சரி, நோன்பு பெருநாளா இருந்தாலும் சரி, ஹஜ் பெருநாளா இருந்தாலும் சரி, அவங்க பெருநாள் தொழுகைக்கு சென்றார்களே ஆனால் ஹாலஃபத் தரீக், பாதையை மாற்றி வரும்போது திரும்பி வரும்போது என்ன செய்வாங்க, பாதையை மாத்திடுவாங்க அப்படின்னு இருக்கிறது. இது நீங்கள் புகாரியில 933வது ஹதீஸ்ல பார்க்கலாம். அப்போ ஒரு ரூட்ல எந்த ரூட்ல போறோம்னு பாத்துக்கிறங்க.
பார்த்துட்டு திரும்பி வரக்கூடிய நேரத்தில் வேற ஒரு பக்கமா என்ன செய்யுங்க வரணும். ஏன்னா இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது வேணும்னு செய்யறாங்களாம். வழக்கமா இது நடந்திருக்கிறது. அதான் அந்த சஹாபி அறிவிக்கிறார். பெருநாள் தொழுகைக்கு போகும்போது எந்த ரூட்ல போறோங்கிறத யாவும் வைத்துக் கொண்டு வந்து எந்த ரூட்ல நம்ம வந்தோமோ அந்த ரூட்டுக்கு மாத்தமாக என்ன செய்யணும், நம்ம போகணும். அடுத்தது வந்து பெருநாள் தொழுகை பெருநாள் அன்னைக்கு வந்து குர்பானி கொடுக்க வேண்டி இருக்குது. அந்த குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் வந்து பெருநாள் தொழுகைக்கு முந்தி குர்பானி கொடுத்தாங்கன்னு வைங்க, செல்லாது. கொடுக்கலன்னு அர்த்தம். நீ வந்து ஷாத்து லஹமீன், நீ இறைச்சி திங்கிறதுக்காக அறுத்திருக்கிறேங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் வந்து பெருநாள் தொழுகைக்கு முந்தியே அறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீ வந்து அது மாதிரி நீ உன்னுடைய சொந்த தேவைக்கு பண்ணியிருக்கிற. இன்னும் சொல்ல போனால் 933வது ஹதீஸ் புகாரில் இருக்கிறது, மன் தபஹ கபல ஸலாத்தி ஃபல் யத்பஹ உக்ரா மக்கானஹா. தொழுகைக்கு முந்தியே ஒருவர் வந்து குர்பானி கொடுத்துட்டாருன்னு சொன்னா இன்னொன்னு கொடுங்கறாங்க. தொழுகைக்கு முந்தி அறுத்துட்டோம்னு வைங்களேன், அறுத்த நீ கொடுக்கல வேற ஒண்ணு கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் வந்து என்ன செய்யணும்னு கேட்டா முன்கூட்டியே கொடுக்கறாம தொழுகை முடிஞ்சவன போய் கொடுக்க வேண்டும். அது ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு. இது கடைபிடிக்க வேண்டிய ஒரு சுன்னத். அடுத்தது வந்து இந்த பெருநாள் தொழுகை அன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, முன்னாடி பின்னாடி நிறைய பேர் சுன்னத்துங்கிற பேர்ல தொழுகிறாங்க. பெருநாள் தொழுகைக்கு வந்துடுறாங்களா, வந்தவன முன் சுன்னத்து, தொழுது முடிச்சவன பின் சுன்னத்து, இப்படி எல்லாம் தொழுகிற காட்சியை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லம் யுஸல்லி கப்லஹா வலா பாதஹா, பெருநாள் தொழுகைக்கு முந்தி அவங்க எதையும் தொழுவல, பெருநாள் தொழுகைக்கு பிந்தியும் தொழுவல. பெருநாள் தொழுகை அன்னைக்கு பெருநாள் தொழுகை மட்டும்தான் தொழுதாங்களே தவிர முந்தியும் பிந்தியும் தொழலை என்ற ஹதீஸ் வந்து புகாரியில 911, 935, 1341, 5431, 5433 ஆகிய ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்கிறோம். இது ஒரு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சட்டம். சில பேர் விளங்காம பெருநாளைக்கு முன்னாடி ஒரு சுன்னத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறார்கள். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, பெருநாள் அன்னைக்கு ஜும்மா வந்துருது பாருங்க, அது ஒரு முக்கியமான ஒரு மேட்டருங்க. இப்ப நமக்கு இப்படி வருது, இந்த வருஷம் வெள்ளிக்கிழமை என்று பெருநாள் வருகிறது. பெருநாள் வந்தோம்னு சொன்னா பெருநாள் தொழுகையும் தொழணும், ஜும்மாவும் தொழணும் இல்லையா? இதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விதிவிலக்கு பண்றாங்க. பெருநாள் தொழுகை அன்றைக்கு ஜும்மா அன்றைக்கு பெருநாள் வந்து விடுமையானால் பெருநாள் தொழுகையை தொழுதுட்டால் ஜும்மா அன்னைக்கு கட்டாயம் கிடையாது. விரும்பியவர்கள் தொழுது கொள்ளலாம், விரும்பாதவங்க வராம கூட இருந்துக்கலாம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஒரு சலுகை. அதை நம்ம விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். தொழுகிறோம் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆர்வம் உள்ளவங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு ஜும்மாவுக்கு வரலன்னு சொன்னா குற்றம் இல்லைன்ட்டாங்க. இது நீங்க புகாரில கூட நீங்க பார்க்கலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல வந்து வெள்ளிக்கிழமை பெருநாள் வருது. உஸ்மான் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இன்னைக்கு பெருநாள் தொழுதீங்களா, நீங்க விரும்பினா ஜும்மாவுக்கு நீங்க வர தேவையில்லை அப்படின்னு மக்கள் மத்தியில் டிக்ளேர் பண்றாங்க. இது புகாரியில 5145வது ஹதீஸாக இருக்கிறது. இது உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஒரு சொந்த செயல் மாதிரி தெரிகிறது. அது மார்க்கம் ஆகாது, உண்மைதான். ஆனாலும் இப்னு சுபைர் அவர்கள் அவங்களுடைய காலத்துல வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து பெருநாள் வந்துருச்சு. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பெருநாள் தொழுவிச்சுட்டு ஜும்மா தொழுவிக்க வரல. அப்ப இது இப்னு அப்பாஸ் கிட்ட போய் என்ன பண்ணது, கம்ப்ளைண்ட் பண்றாங்க எல்லாரும். என்னங்க வெள்ளிக்கிழமை பெருநாள் தொழுதாரு, ஜும்மா தொழு வரலன்னு சொன்ன உடனே இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அசாப சுன்னா, அவர் சுன்னத்துப்படி நபி வழியை பேணி இருக்கிறார். நபி வழி இதுதான். பெருநாளும் ஜும்மாவும் சேர்ந்து வந்தால் விரும்பினால் என்ன செய்யலாம் அவங்க. ஆனா விரும்பினால்ங்கிற ஜும்மாவுக்கு தான், பெருநாள் கம்பல்சரி. பெருநாள் தொழுகை கண்டிப்பா வந்தாகணும். பெருநாள் தொழுத பிறகு அன்னைக்கு விரும்பினார்களே ஆனால் ஜும்மாவுல கலந்து கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னா அவங்க ஜும்மாவுக்கு வராமை படுத்துங்கன்னா கூட அது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. இது ஒரு சலுகை இருக்கிறது, விரும்பியவர்கள் என்ன செய்யலாம், இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து மற்றதெல்லாம் என்னன்னா, பெருநாள் தொழுகை அன்னைக்கு நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். பெரும்பாலான ஊர்களில் வந்து முதல் ரக்காத்துல ஒரு 3 தக்பீரும், இரண்டாவது ரக்காத்துல ஒரு 3 தக்பீரும் சொல்லிதான் தொழுகிறார்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஆனா இது தவறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பெருநாள் தொழுகையிலையும் முதல் ரக்காத்துல 3 தக்பீரும், இரண்டாவது ரக்காத்துல 3 தக்பீரும் சொன்னார்கள் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஆனால் எதுக்கு ஆதாரம் இருக்குன்னு கேட்டா, முதல் ரக்காத்துல 7 தக்பீர் சொன்னார்கள், இரண்டாவது ரக்காத்துல 5 தக்பீர் சொன்னார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு இப்னு மாஜாவுல 1267வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப பெருநாள் தினத்துல வந்து கிராத் சனாவெல்லாம் ஓதி முடிச்சு கிராத் ஓதுறதுக்கு முன்னாடி 7 தடவை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லணும். அதுக்கப்புறம் இரண்டாவது ரக்காத்துல வந்து 5 தடவை அது மாதிரி தக்பீர் சொல்லணும். இது ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அந்த தொழுகையில கூட நிறைய என்ன பண்றாங்கன்னா, ஒரு குழப்பம் பண்ணி போடுறாங்க. 7 தடவை தக்பீர் சொல்லும் பொழுது 7 தடவை கையை உயர்த்தி உயர்த்தி அவுத்து கட்டுறாங்க. அது சுன்னத்து கிடையாது. பெருநாள் தொழுகை அன்னைக்கு என்ன பண்ணணும்னா, 7 தக்பீர் சொல்றோம்ல, தக்பீர்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அல்லாஹ் அக்பர் என்று கூறுவதுதான். கையை உயர்த்துவதற்கு பேர் தக்பீர் கிடையாது.
தக்பீர் என்றால் அது ஒரு முழக்கம் தானே தவிர அது ஒரு செயலுக்கு பெயர் கிடையாது. அப்ப 7 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் சொன்னார்கள் சொன்னா அல்லாஹ் அக்பர்னு தக்பீரை கட்டிட்டீங்க. இப்படி கட்டிட்டீங்களா, கையை கட்டின பிறகு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அப்படி தக்பீரை சொல்லணுமே தவிர இப்படி இப்படி கையை தொங்க விடுற பழக்கம் இருக்கிறது, அவுத்து கட்டுற பழக்கம். சில ஆளுக்கு இப்படி இப்படி கட்டுவாங்க, சில ஆளுக்கு இப்படி இப்படின்றாங்க, கடைசியா வந்து இப்படி கட்டிக்கிடுவாங்க. ரெண்டுமே தப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ரக்காத்துல 7 முறை தக்பீர் சொன்னார்கள், இரண்டாவது ரக்காத்துல 5 முறை தக்பீர் சொன்னார்கள். தக்பீர் சொல்ல வேண்டும். ஒரு தக்பீருக்கும் அடுத்த தக்பீருக்கு மத்தியில சிலதை ஓத வேண்டும் என்றெல்லாம் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். அப்படிலாம் எதுவும் ஓதல. அல்லாஹ் அக்பர்னு சொல்லிக் கொண்டிருக்கணுமே தவிர ஒரு தக்பீருக்கு அடுத்த தக்பீருக்கு இடையில சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் ஒரு ஓதுவதை பழக்கமா வைத்திருக்கிறார்கள். சில பேர் சுன்னத்து என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததற்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப பிற்காலத்தில் நுழைக்கப்பட்ட ஒரு வழிமுறை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த பெருநாள் தினத்துல வந்து ஓதுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா என்ற சூராவையும் ஹல் அதாக ஹதீசுல் காஷியா என்ற சூராவையும் தான் ஓதி இருக்கிறார்கள். அதான் சுன்னத்து. இது சஹீஹ் முஸ்லிம்ல 1452வது ஹதீஸ்ல பார்க்கலாம். அதனால பெருநாள் தொழுகையில முடிஞ்ச அளவுக்கு முதல் ரக்காத்துல சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலான்னு வரக்கூடிய அந்த சூரா ஓதுங்க. இரண்டாவது சூராவுல ஹல் அதாக ஹதீசுல் காஷியா இது ஒரு சுன்னத்து. ஜும்மாவிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஓதி இருக்கிறார்கள், பெருநாள்லையும் ஓதி இருக்கிறார்கள். ஒரு தடவை பெருநாளும் ஜும்மாவும் ஒரே நாள்ல வந்துட்ட பொழுது ரெண்டுலையும் ஓதினாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருநாள் தொழுகையிலையும் சப்பிஹ் இஸ்ம ஹல்லத்தா ஓதினார்கள், அப்புறம் ஜும்மாவுலையும் அதை ஓதினார்கள் என்ற ஹதீஸ் நம்ம முஸ்லிம்ல பார்க்கிறோம். அதனால இமாம் ஜும்மா தொழுது இருக்கிறாங்கன்னு விளங்குது. மக்களுக்கு செலவு கொடுத்திருக்கிறாங்க, இமாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஜும்மா தொழுகை நடத்தி இருக்கிறார்கள் என்பதற்கும் அதுல ஒரு ஆதாரம் கிடைக்கிறது. இது ஒரு விஷயம். அதுபோக பெருநாள் தொழுகைக்கு பாங்கு இகாமத்து இல்லைங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். யாரும் பாங்கு இகாமத்தெல்லாம் சொல்வது கிடையாது. பெருநாள் தொழுகைக்கு தொழுகைக்கு பின்னாடி குத்துபா, மற்றதெல்லாம் தொழுகைக்கு முன்னாடி இருக்கும், தொழுகைக்கு பின்னாடி குத்துபா இருக்கும் என்ற ஒரு சுன்னத்து இருக்கிறது. அதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதுல அதிகமா குழப்பத்துக்கு இடம் கிடையாது. அதே மாதிரி இந்த பெருநாள் தினத்துல தக்பீர் சொல்றது ஒரு பழக்கம் நம்ம இருக்கிறது. ஆனா பெருநாள் அன்னைக்கு தக்பீர் சொல்லணும், நிறைய சொல்லணும், அதிகம் செய்யணும். தக்பீர்னா என்ன? அல்லாஹ் அக்பர் தான். தஹ்மீத் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், தக்பீர் என்றால் அல்லாஹ் அக்பர், தஹ்லீல் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ், தஸ்பீஹ் என்றால் சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒவ்வொரு திக்ருக்கும் ஒரு ஷார்ட் ஃபார்ம், ஒரு சுருக்க சொல்ல மார்க்கத்தில் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அப்ப தக்பீர் சொன்னார்கள் தான் வருதே தவிர அதுக்கு ஒரு பாடல் மாதிரி அமைத்து ஒரு ராகம் போட்டு பாடுவதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் கிடையாது. எப்படிலாம் நம்ம பாடுறோம், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்து அல்லாஹ் அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி புக்ரத்தன் வஸீலா லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா வ நஸர அப்தா வ அஸ்ஸ ஜுந்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹதா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு திக்ர். இத பள்ளிவாசல்கள்ல கோரஸா கூட்டமா உட்கார்ந்து கொண்டு சொல்லுகிற ஒரு பழக்கத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த திக்ர் பெருநாளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அதிகமா தக்பீர் சொன்னாங்க இருக்கிறது. போகும்போதும் வரும்போதும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டே போங்க. வண்டி ஓட்டிட்டு போறீங்களா, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டே போங்க. உட்கார்ந்து இருக்கிறீங்களா, சும்மா வெட்டி பேச்சு பேசாம அவங்கவங்களாக அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கொண்டே இருங்கள். வீண் பேச்சு பேசாமல் அல்லாஹ்வை அதிகம் பெருமைப்படுத்துங்க. அதுக்குன்னு ஒரு யூனிஃபார்மா ஒரு வாசகத்தை உண்டாக்கி இந்த யூனிஃபார்மை தான் நீங்க செய்யணும்னு சொன்னா அது ரசூலுடைய அதிகாரம், நமக்கு அதிகாரம் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை நமக்கு யூனிஃபார்மா சொல்லி தரலைங்கும் பொழுது நாமளா ஒரு மனுஷன் உண்டாக்குனதை போய் பெருநாள் அன்னைக்கு போய் அல்லாஹ்வுடைய ரசூலை விட ஒரு ஆளை பெரிய ஆளா ஏத்துக்கிற மாதிரி வந்துடும். அதிக பிரசங்கித்தன அது. அதனால அல்லாஹ் அக்பர் கபீரான்னு சொல்வதும் சுன்னத்துல இல்ல. அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அப்படி பெருசா ஓதுறமே அதுக்கும் நபி வழியில் ஆதாரம் கிடையாது. அன்றைய தினத்தில் நீங்க அல்லாஹ் அதிகம் நீங்கள் பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது இது ஒரு விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். இந்த மாதிரியான சுன்னத்துகளை எல்லாம் விளங்கி கடைபிடிக்கக்கூடிய மக்களாக உங்களையும் எங்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.